ஹாய். இன்னைக்கு ஜர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதோட ஃபார்மட் என்னன்னா, இதுதான் ஜர்னல் என்ட்ரிஸோட ஃபார்மட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெட்டிங் மாதிரி ஒன்று கொடுக்கணும். இந்த புக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, எந்த கம்பெனிக்காக நம்ம வந்து அக்கௌண்ட் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேம் வந்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ லிமிடெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவருக்காக நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா, இந்த புக்ஸ் ஆஃப் ஏ லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். நெக்ஸ்ட் வந்து டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப்னா லெட்ஜர்ஸ் ஃபோலியோ, டெபிட் அண்ட் கிரெடிட். இங்கே டேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2020 ஜனவரி மந்த்துக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுன்னா 2020 ஜான்வரி இல்லை ஜேஏஎன் அப்படின்னு கூட போட்டு நெக்ஸ்ட்டு வர டிரான்சாக்ஷனுக்குலாம் வெறும் டேட் மட்டும் போட்டால் போதும். மந்த் அண்ட் இயர் போடணும்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பர்டிகுலர்ஸ், அதாவது என்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பண்ணணும். தென் லெஜர் ஃபோலியோ, அதாவது லெஜரில் ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்போம், அது வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். டெபிட் வந்து டெபிட் அமௌண்ட் வந்து இந்த டெபிட் காலம்லையும் கிரெடிட் அமௌண்ட் கிரெடிட் காலம்லையும் போடணும். ஃபஸ்ட்டு டெபிட் வந்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா லெஃப்ட் கார்னரில் தள்ளி எழுதி ரைட் கார்னரில் என்ன பண்ணால் முடியும் போது டிஆர் போட்டு டாட் வைக்கணும். அதே மாதிரி கிரெடிட் டிரான்சாக்ஷன் எழுதும்போது, அதாவது அக்கௌண்ட் என்ன இன்வால்வ் ஆயிருக்கோ அது எழுதும்போது ஒரு 2 or 3 ஸ்பேஸ் விட்டு 2ன்னு ஸ்டார்ட் பண்ணி அது முடிச்சுட்டு தென் கிரெடிட்டில் வந்து நம்ம இங்கே அதோட அமௌண்ட் எழுதணும். தென் தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா, அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டுத்துக்கும் கீழே என்ன எழுதணும்னா நேரேஷன் சொல்லிட்டு எழுதணும். அதாவது என்னன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அதுதான் ஜேர்னல் என்ட்ரிஸோட டெம்ப்ளேட் இப்போதைக்கு. இப்போ வந்து நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேர்னல் போடுறதுக்கு மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்டுனா நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிரான்சாக்ஷன் ஒன்று பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். தென் நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்னா பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதுதான் நம்ம அது என்ன அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். என்ன பண்ணியிருப்போம், நம்ம பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் டெபிட் த வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதே மாதிரி நாமினல் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுதான் ரூல். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம எப்படி சம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ப்ரிப்பேர் அ ஜேர்னல் என்ட்ரி ஃபார் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா 1 ஜனவரி 2020 அன்னைக்கு சோமு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எவ்வளோ அமௌண்ட்னா 50,000 ருபீஸ் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து 5th ஜனவரி அப்போ பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ் 4,000க்கு கூட்ஸ் வாங்கியிருக்காரு. தென் பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் ராகுல் ஃபார் 10,000க்கு கிரெடிட்க்கு வாங்கியிருக்காரு. கேஷ் பெய்ட் டு ராகுலுக்கு வந்து 4,000 கேஷாக பே பண்ணியிருக்காரு. அண்ட் 18th ஜனவரி பார்த்தீங்கன்னா வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ்க்காக ஒரு 8,000 வந்து அவர் எடுத்திருக்காரு பிஸ்னஸ்லேருந்து. கேஷ் டெபாசிட் இன் டு பேங்க் 5,000 வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெய்டு சேலரி பை கேஷ் 3,000, சேலரியாக வந்து ஒரு 3,000 செக்ல பே பண்ணியிருக்காங்க. அண்ட் சோல்டு கூட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட் கிரெடிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ 9,000க்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் 27th ஜனவரி கூட்ஸ் சோல்டு டு மகேந்திரன் ஃபார் கேஷ் 5,000. 31st ஜனவரி வந்து பாரோட் லோன் ஃப்ரம் பேங்க் 10,000 ருபீஸ் பாரோ பண்ணியிருக்காங்க பிஸ்னஸ்க்காக. வந்து சம் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்மட் டேட், பர்டிகுலர்ஸ், லெஜர் ஃபோலியோ நம்பர், டெபிட் ஆர் கிரெடிட். அது இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சம் என்ன, சோமு கமெண்ட்ஸ் பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ் 50,000 கொடுத்து அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆன் 1st ஜனவரி 2020. அது எப்படி ஜேர்னல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அதில் என்ன அக்கௌண்ட்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் அது என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட், அப்புறம் அது என்ன ரூல், அப்புறம் அது டெபிட் ஆர் கிரெடிட். அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்ட பார்த்தீங்கன்னா என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு, சோமு வந்து கேஷ் கொடுத்து தான் நமக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண. ஸோ கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கும் அண்ட் சோமூஸ் அக்கௌண்ட். கேஷ் வந்து என்ன அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட்.
சோமு வந்து பர்சனல் அக்கௌண்ட். என்ன ரூல்? கேஷ் வந்து இப்போ பிஸ்னஸ்க்கு உள்ள வந்திருக்கு. என்னன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன். ஆஸ் பர் ரியல் அக்கௌண்ட் வந்து நம்மளோட ரூல் டெபிட் வாட் கம்ஸ் இன். இதை வந்து சோமு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அப்போ வந்து இவரோட அக்கௌண்ட் வந்து கிரெடிட் த கிவர். ஸோ இது வந்து டெபிட் ஆகிடும். கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும். சோமு அக்கௌண்ட் வந்து கிரெடிட் வந்துடும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டேட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டேட்டு தான் போடணும். 2020 ஜனவரி 1. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ கேஷ்? 50,000. என்ன அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறோம்? சோமோஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அமௌண்ட்டு 50,000. இங்கே வந்து நேரேஷன் என்ன பண்ணும்? பீயிங் சோமு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டுருங்க, ஒரு லைன் ஸ்பேஸு. அது என்னைக்குன்னா 5th ஜனவரி. ஸோ டேட் வந்து 5th. பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ். இதில் வந்து என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு? பாட்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு. அப்புறம் கேஷ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் வந்து என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்? நாமினல். கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ இது வந்து நமக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். இது வந்து கேஷ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம், அதாவது வெளியில போயிருக்கு. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இது டெபிட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு, கேஷ் வந்து கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் அமௌண்ட்டு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? 4,000. கிரெடிட் வந்து டு கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணதால், ஸோ டு கேஷ் அக்கௌண்ட் 4,000. நரேஷன் bought goods for cash, being goods purchased for cash. Next sum of next entry na purchase goods from Rahul for 10,000 for credit க்கு purchase பண்ணிருக்கோம். So date வந்து 7th. என்னென்ன அக்கௌண்ட் இருக்கு? பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராகுல். அப்போ வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ராகுல், ஏன்னா இது கிரெடிட் பண்ணியிருக்கதால ஸோ அது ராகுல் அக்கௌண்ட் இருக்கு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அண்ட் ராகுல்ஸ் அக்கௌண்ட். என்ன நேச்சர்? பர்ச்சேஸ் நாமினல், ராகுல் வந்து பர்சனல் அக்கௌண்ட். Nominal account debit all expenses and losses.
ராகுல் வந்து என்ன பண்ணியிருக்காரு, purchase goods from Rahul. So debit the receiver, credit the giver. இந்த purchase account debit, Rahul account credit. Purchase account debit எவ்வளோ அமௌண்ட்டு, பர்ச்சேஸ் எவ்வளோக்கு பண்ணியிருக்கோம், 10,000. யார்கிட்ட வாங்கியிருக்கோம், ராகுல், டு ராகுல்ஸ் அக்கௌண்ட். $10,000. ஸோ இங்கே என்ன நரேஷன், பீயிங் கூட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் ராகுல். நேம் ஏதாச்சும் கொடுத்துருந்தா அது கிரெடிட் சேல்ஸ்னு வச்சுக்கலாம். அவங்க ஏதாவது ஸ்பெசிஃபை கேஷ்ன்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் அது கேஷ் பர்ச்சேஸ் மாதிரி, இல்லைன்னா அது கிரெடிட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் 12th January கேஷ் பெய்டு டு ராகுல். ராகுலுக்கு வந்து கேஷ் பே பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன அக்கௌண்டிங் இன்வால்வ் ஆயிருக்கு, கேஷ் அக்கௌண்ட் அண்ட் ராகுல் அக்கௌண்ட். கேஷ் வந்து என்ன, ரியல் அக்கௌண்ட், ராகுல் பர்சனல் அக்கௌண்ட். இங்கே வந்து நம்ம கேஷ் பே பண்ணியிருக்கோம். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ராகுல் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கார். ஸோ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ டெபிட் த ரிசீவர், இப்போ இது கிரெடிட் வந்துடும், ராகுல் அக்கௌண்ட் டெபிட் வந்துடும். ராகுல் அக்கௌண்ட் டெபிட். எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் ராகுலுக்கு, 4,000. என்ன பண்ணி கேஷ் பே பண்ணியிருக்கோம். ஸோ டு கேஷ் அக்கௌண்ட் 4,000. நரேஷன் paid cash to ராகுல். நெக்ஸ்ட் என்னன்னா வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்க்காக வந்து சோமு வந்து பிஸ்னஸ்லேருந்து கேஷ் எடுத்திருக்காரு. என்னைக்கு, 18th. என்னென்ன அக்கௌண்ட் இங்கே இன்வால்வ் ஆயிருக்கு, வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ், கேஷ் அக்கௌண்ட், அப்புறம் வந்து டிராயிங்ஸ் அக்கௌண்ட். கேஷ் வந்து என்ன அக்கௌண்ட் வரும், ரியல் அக்கௌண்ட். கேஷ் வித்ட்ரா பண்ணது பார்த்தீங்கன்னா சோமு. ஸோ அவர் வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஸோ சோமு பர்சனல் அக்கௌண்ட், சோமோட டிராயிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்ட், அண்டர் பர்சனல் அக்கௌண்ட் வரும். என்ன ரூலு, கேஷ் வந்து நம்ம கிட்ட இருந்து வெளியே போயிருக்கு. ஸோ என்ன ரூலு, கிரெடிட் வாட் கோஸ் அவுட். டிராயிங்ஸ் பண்ணும்போது சோமு வந்து ரிசீவ் பண்ணியிருப்பார். ஸோ டெபிட் த ரிசீவர். இது கிரெடிட் கேஷ் அக்கௌண்ட், டிராயிங்ஸ் வந்து டெபிட். ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட். அமௌண்ட் எவ்வளோ ட்ரா பண்ணியிருக்காரு, 8,000. ஸோ 8,000.
to cash account. Amount 8,000. Narration வந்து being cash withdraw for personal use. அடுத்து வந்து next entry cash deposited into bank. இன்னைக்கு 22nd January. என்னென்ன அக்கௌண்ட் இங்கே இன்வால்வ் ஆயிருக்கு கேஷ் டெபாசிட் பண்ணும்போது கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட், பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட். கேஷ் வந்து நம்ம கிட்ட இருந்து வெளியில போயிருக்கா, ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட், பேங்க் வந்து ரிசீவ் பண்ணிருக்கு, ஸோ டெபிட் த ரிசீவர். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ அமௌண்ட்டு, கேஷ் டெபாசிட்டட் 5,000 டெபாசிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட், கேஷ் தான் டெபாசிட் பண்ணியிருக்கோம், ஸோ டு கேஷ் அக்கௌண்ட் 5,000. narration deposited to bank. நெக்ஸ்ட் வந்து 25th பெய்டு வந்து சேலரி பே பண்ணியிருக்காங்க, அதுவும் செக்ல பே பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டு, பெய்டு சேலரி பை கேஷ் 3,000. என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு, சேலரி அக்கௌண்ட், செக்குன்றதால அது வந்து பேங்க் அக்கௌண்ட்டு, ஸோ பேங்க் வந்து பர்சனல் வந்துடும். சேலரி நாமினல் எக்ஸ்பென்ஸ் இல்லையா, என்ன ரூலு, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். பேங்க் வந்து டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ சேலரி வந்து டெபிட், பேங்க் வந்து கிரெடிட். சேலரி அக்கௌண்ட் டெபிட். எவ்வளோ அமௌண்ட், சேலரி அக்கௌண்ட் 3,000 செக் பே பண்ணியிருக்கோமா, டு பேங்க்ல தான் பே பண்ணியிருக்கோம், அதாவது செக்கா பே பண்ணிருக்கோம் பேங்க். சேலரி பெய்டு பை செக். அப்புறம் 27 சோல்டு கூட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட்க்கு வந்து சேல் பண்ணியிருக்கோம். ஸோ 27th என்னென்ன அக்கௌண்ட் இதில் இன்வால்வ் ஆயிருக்குன்னா மகேஷ் அக்கௌண்ட் அண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட்.
இது என்ன அக்கௌண்ட்? மகேஷ்ன்றது பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட். சேல்ஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட். இது என்ன பண்ணிருக்கோம்? சேல் பண்ணியிருக்கோம். அதாவது மகேஷ்க்கு சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து மகேஷ் வந்து ரிசீவர். ஸோ டெபிட் த ரிசீவர். நாமினல் அக்கௌண்ட், அதாவது சேல் பண்ணியிருக்கோம், அது வந்து நாமினல். அது என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ். ஸோ சேலுன்றது நமக்கு ஒரு இன்கம். ஸோ கிரெடிட் ஆல் இன்கம்ஸ். இது டெபிட், மகேஷ் டெபிட் பண்ணிக்கிறோம், சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறோம். மகேஷ் அக்கௌண்ட் டெபிட், அமௌண்ட் மகேஷ்க்கு 9000 rupeesக்கு வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். டு சேல்ஸ் அக்கௌண்ட். being sold to Mahesh. நெக்ஸ்ட் வந்து கூட்ஸ் சோல்டு டு மகேந்திரன் ஃபார் கேஷ். கேஷ்க்கு வந்து நம்ம 5000 கூட்ஸ் வந்து 27th அன்னைக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். மகேந்திரனுக்கு சேல் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் அது வந்து கேஷ்ல சேல் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம கிரெடிட் வரல அப்படின்றதால நம்ம வந்து மகேந்திரனோட அக்கௌண்ட் எடுத்துக்கூடாது. ஸோ இது வந்து கேஷாக தான் எடுத்துக்கணும். என்னென்ன அக்கௌண்ட் இங்கே? சேல் அக்கௌண்ட், கேஷுக்கு பண்ணியிருக்கால் கேஷ். சேல்ஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட், கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ். கேஷ் வந்து நமக்கு உள்ள வந்திருக்கு. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ இது கிரெடிட்டு, இது டெபிட். கேஷ் அக்கௌண்ட் டெபிட். எவ்வளோக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம்? மகேந்திரனுக்கு 5000. டு சேல்ஸ் அக்கௌண்ட் 5000. being goods sold in cash. லாஸ்ட் என்ட்ரி, borrowed loan from பேங்க் கிட்ட இருந்து ஒரு 10,000 லோனா நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இன்னைக்கு 31st January. ஸோ 31st January என்னென்ன அக்கௌண்ட் இங்கே இன்வால்வ் ஆயிருக்கு? கேஷ் அக்கௌண்ட், கேஷாக வாங்கியிருக்கோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட், லோன் அக்கௌண்ட். கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட், பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஸோ கேஷ் வந்து நமக்கு உள்ள வந்திருக்கு. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன்.
லோன் அக்கௌண்ட்டு அதாவது பேங்க் வந்து பர்சனல். ஸோ அவங்க வந்து டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு, லோன் அக்கௌண்ட் கிரெடிட்டு. 10,000 நம்ம லோன் வாங்கியிருக்கோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் debtor to பேங்க் அக்கௌண்ட். இப்போ 10,000 வந்து நம்ம லோன் வாங்கியிருக்கோம். ஓகேவா? இப்படி தான் நம்ம ஜேர்னல் போடணும். இது நான் சும்மா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி போட்டிருக்கேன். இது போக போக நம்ம வந்து அடுத்தடுத்த சம்மு பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் சம்முன்றதால நம்ம இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.